வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேக்கரி ஸ்டைல் சூப்பர் சாஃப்ட் ஸ்பாஞ்ச் கேக் ஜெல் யூஸ் பண்ணி எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எதெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். மைதா, சுகர், கேக் ஜெல், ஆயில் ஆர் பட்டர், வெனிலா எசன்ஸ், அப்புறம் ஃபுட் கலர். இது உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். இப்போ ஒரு சீக்ரெட் சொல்லவா? பேக்கரியில் மில்க் ஆர் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. கேக் ஜெல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பவுலில் நான் ஒரு 4 எக்கை உடச்சி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் பேக்கரியில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேக் ஜெல்லையும் நான் ஆட் பண்ண போகிறேன். அது 10 கிராம் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் 1/3 பவுடர்டு சுகர் எடுக்கக்கூடாது. அதுவுமே போட்டுக்கலாம், பட் நான் பவுடர் சுகர் எடுக்கலை. அது ஒன்றும் இல்லை, எனக்கு அதை பொடிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் மடியாக இருந்துச்சு, அதான் நான் அதுக்கு அதை ஆட் பண்ணேன். அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதில் அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி இது நம்ம பீட் பண்ணுறோம்ல எக்கு, அது க்ரீமி கன்சிஸ்டன்சியாக அப்படியே ஃப்ளோவியாக க்ரீமியாக ஒயிட் கலரில் வரும். அதுதான் நம்மளோட கன்சிஸ்டன்சி. இனி நம்ம 1 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். நான் வெனிலா எசன்ஸ் மட்டும்தான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எக் ஸ்மெல் இருக்கக்கூடாதுன்னா பட்டர் எசன்ஸும் மில்க் எசன்ஸும் 2 ட்ராப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எக் ஸ்மெல் இருக்காது. எனக்கு இப்போவே இல்லை, அதனால யூஸ் பண்ணலாம். இப்போ லெமன் எல்லோ ஒரு 3 ட்ராப் ஆஃப் ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் இது ஆப்ஷனல் தான், பேக்கரி ஸ்டைல்னால பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நான் ஒரு 3 ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் எல்லோ ஃபுட் கலர் யூஸ் பண்ணி மறுபடியும் நான் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ண போகிறேன். அப்போது நம்ம இப்படி பீட் பண்ணால் கேக் ஃப்ளாப் நம்ம ரைஸ் ஆகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கேக் ஜெல்லை பொறுத்தளவு நீங்கள் எவ்வளோ மிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஓகே ஆகும். இப்போ 1 கப் ஆஃப் மைதாவை நல்லா ஃபில்டர் பண்ணி போட்டுட்டு ஸ்பேட்சுலா வச்சு நான் மிக்ஸ் பண்ணுறேன். அது அவசியம் இல்லை தான், ஏன்னா நான் பீட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது ஆப்ஷன். இப்போ மறுபடியும் நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ண போதும், அந்த கலர் வந்துடும். இப்போ நான் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். இல்லைன்னா 12 ml எடுத்துக்கணும். ரிஃபைண்ட் ஆயில் ஆர் வெஜிடபிள் ஆயில் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு எது இருக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீழே அந்த பேட்டரை போர் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 170 டிகிரி டு 180 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, சூப்பர் சாஃப்ட் பேக்கரி ஸ்டைல் ஸ்பாஞ்ச் ரெடி. இது ரொம்ப லைட்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். டெக்கரேஷனுக்கு இது பேஸாக யூஸ் பண்ணலாம். விப்பிங் க்ரீம் கேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பர்த்டே கேக் எல்லாமே ஈஸியாக அதை வச்சு பண்ண முடியும். இந்த பேக்கரி ஸ்டைல் சீக்ரெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்னும் பேக்கரி ரிலேட்டடான டிப்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டு நான் பண்ண கேக்கோட அவுட்புட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. பாய்.